லைக் போட்டுக்கோங்க. மீனாக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால டேப்லெட் போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. விஜயா வந்து சோஃபால உட்காந்துட்டு இன்னும் காஃபியும் வரல ஒன்னும் வரல, என்னதான் பண்ணுவாளோ, இன்னமும் தூங்கிட்டு இருக்கா, காலையில விடிஞ்சதே இன்னும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல மீனா எழுந்திரிச்சு வராங்க. விஜயா வந்து மீனா கிட்ட, மீனா இவ்வளவு நேரமா இன்னும் தூங்குவ, நான் என்ன காஃபியும் குடிக்கல, ஆபீஸ் போறவங்களாம் எப்படி சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே மீனா இருந்துகிட்டு தோ அத்தை இன்னும் அரை மணி நேரத்துல ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போவாங்க. உடனே முத்து இருந்துகிட்டு, நில்லு மீனா, நீ எதுக்கு போற, நீ எல்லாம் போக கூடாது, வேணுங்கிறவங்க அவங்களே சமைச்சுக்கிட்டோம், உனக்கு உடம்பு முடியலன்னு ரூமும் தர மாட்டாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஆனா சமைக்கிறதுக்கு மட்டும் நீ வேணுமா, நீ யாருக்கும் சமைக்க கூடாது, நான் சொல்றது கேளு, இனி உனக்கு அப்பாக்கு எனக்கு இவங்க 3 பேத்துக்கு தான் சமைக்கணும், வேணுங்கிறவங்க அவங்களே சமைச்சுக்கிட்டோம். அதுக்கு விஜயா இருந்துகிட்டு, இவளுக்கா உடம்பு சரியில்லை, நைட்ல நல்லா தான் தூங்கினா, அதான் மாத்திரை போட்டால இப்பெல்லாம் நல்லா தான் இருப்பா, வேணும்னே பண்றா சமைக்க கூடாதுன்றதுக்காகவே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அண்ணாமலை இருந்துகிட்டு, ஏன் விஜயா இன்னைக்கு ஒரு நாள் நீ சமைக்க கூடாதா, அதான் மீனாக்கு வந்து உடம்பு சரியில்லை, பூ கூட காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு போய் வாங்குவா பாரு, அது கூட இன்னும் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா வந்து மீனாவை பார்த்துட்டு, மீனா நீ நல்லாவே முத்துக்கிட்ட சொல்லி கொடுத்துட்ட, நீ பண்ற வேலை தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, மீனா உடனே அத்தை ஏன் அத்தை எதுக்கு எடுத்தாலும் என்னையவே குத்தி காமிச்சிட்டே இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. அத்தை இது உங்க பையன் தானே, நீங்களே கேளுங்கன்னு சொல்ல, அதுக்கு முத்து இருந்துகிட்டு, மீனா இனி யாருக்காகவும் நீ சமைக்க கூடாது, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இனி அப்படின்றாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்குது. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.